ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வணக்கம். செய்திச் சுருக்கம். யுஎஸ் தலையில் இறங்கிய முதல் இடி, ஆட்டத்தை ஆரம்பித்தது இந்தியா. போர் விமானம் வேண்டாம், 25,572 கோடி ரூபாய் டீல் அம்பு. அமெரிக்காவில் இறங்கும் இந்திய பொருட்களுக்கு 50% வரி போட்டு ட்ரம்ப் அடாவடி காட்டியிருக்கிறார். ஜூலை கடைசியில் 25% வரி விதிப்பை அறிவித்த ட்ரம்ப் இப்போது மேலும் 25% வரி போட்டு அதிர்ச்சி அளித்துள்ளார். இந்த நிலையில்தான் அமெரிக்காவின் அடாவடி வரிக்கு அதிரடி காட்டும் வேலையை இந்தியா துவங்கியிருக்கிறது. அதாவது அமெரிக்காவைச் சேர்ந்த போயிங் நிறுவனத்திடமிருந்து P-81 பொசைடன் போர் விமானங்களை நம் ராணுவ அமைச்சகம் வாங்கி வந்தது. முதற்கட்டமாக 2009 12 போர் விமானங்கள் வாங்கப்பட்டன. அடுத்ததாக 2016 4 விமானங்கள் வாங்க ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. இந்த விமானங்கள் படிப்படியாக அனுப்பி வைக்கப்பட்டன. P-81 பொசைடன் போர் விமானம் இந்திய பெருங்கடல் பகுதியில் ரோந்து பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. கடல்சார் கண்காணிப்பு பணியில் இந்த போயிங் ரக விமானங்கள் பெரும் உதவியாக இருக்கும் நிலையில் மேலும் பல விமானங்களை வாங்க இராணுவ அமைச்சகம் முடிவு செய்தது. இதற்காக 2021 அமெரிக்க வெளியுறவுத்துறையுடன் நம் நாட்டு இராணுவ அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டது. மேலும் 6 போர் விமானங்களை வாங்க 20,572 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. அதிகரித்து வரும் செலவுகள் காரணமாக இந்த ஒப்பந்தம் தாமதமானது. இந்த சிக்கலான சூழலில்தான் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு அமெரிக்கா அடாவடி வரி போட்டது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் P-81 பொசைடன் போர் விமானங்களை வாங்குவது தொடர்பான ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க இராணுவ அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. ஆகஸ்ட் 3 இந்த முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. இருப்பினும் இது பற்றி இப்போது வரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அது மட்டுமல்ல, பல வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கவும் மாற்றி அமைக்கவும் இந்தியா முடிவு செய்துள்ளது. இதனால் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவில் இன்னும் விரிசல் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. சென்னை வரும் பாஜக மேலிட தலைவர், கூட்டணியை பலப்படுத்த திட்டம். தமிழகத்தில் பாஜக கூட்டணியை பலப்படுத்துவது தொடர்பான வியூகங்கள் வகுக்க அக்கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ் வரும் 10 சென்னை வரவுள்ளார். இதுகுறித்து பாஜக வட்டாரங்கள் கூறியதாவது: தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ள நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக மட்டுமே பெரிய கட்சியாக உள்ளது. தேர்தலுக்கு 6 மாதங்களுக்கு முன்னதாக கூட்டணியை பலப்படுத்திவிட வேண்டும் என்பது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் திட்டம். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். இந்த சூழலில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலர் BL சந்தோஷ் வரும் 10 சென்னை வருகிறார். அவர் கட்சியில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். தமிழக அரசியல் நிலவரங்களை கேட்டறிவதுடன் கூட்டணியில் மேலும் கட்சிகளை சேர்க்க நடவடிக்கை எடுப்பது தொடர்பான வியூகங்களை பாஜக மூத்த நிர்வாகிகள் வாயிலாக அதிமுக தலைமையிடம் தெரிவிக்க உள்ளார். தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாஜக பூத் கமிட்டி உள்ளிட்டவை தொடர்பாகவும் கேட்டறிய உள்ளார் என அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. தமிழக புதிய டிஜிபி யார்? தேர்வு செய்யும் பணி தீவிரம். சீமா அகர்வாலுக்கு அதிக வாய்ப்பு. தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் இந்த மாதத்துடன் ஓய்வு பெறுகிறார். புதிய டிஜிபியை தேர்வு செய்ய 3 மாதங்களுக்கு முன்பே டிஜிபி அந்தஸ்தில் உள்ள சீனியர் IPS அதிகாரிகளின் பட்டியலை தயாரித்து மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் இதற்கான பணியில் மூத்த அதிகாரிகள் முட்டுக்கட்டை போட்டனர். இன்னும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடக்க இருப்பதால் சங்கர் ஜிவாலுக்கு பதவி நீட்டிப்பு அளிக்கப்படலாம் என்று கூறப்பட்டது. மற்றொரு ஏற்பாடாக சங்கர் ஜிவாலை முன்னதாகவே விருப்ப ஓய்வு பெறச் செய்துவிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக உள்ள அபய்குமார் சிங்கை பொறுப்பு டிஜிபியாக நியமனம் செய்ய முயற்சி நடந்து வருவதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. இதற்கு தடை போடும் விதமாக புதிய டிஜிபிக்கான தேர்வு பட்டியலில் உள்ள IPS அதிகாரி ஒருவரின் பின்னணியில் ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த ஹைகோர்ட் புதிய டிஜிபி நியமனத்தில் குளறுபடி நடந்தால் அதில் கோர்ட் தலையிடும் என்று எச்சரித்தது. இந்நிலையில் பொறுப்பு டிஜிபி நியமனம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் புதிய டிஜிபியை தேர்வு செய்யும் பணி வேகம் எடுக்க துவங்கியுள்ளது. புதிய டிஜிபியை தேர்வு செய்வதற்கான சீனியர் IPS அதிகாரிகளின் பட்டியல் முதல்வர் ஸ்டாலின் பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இப்பட்டியலில் தீயணைப்புத்துறை இயக்குநர் சீமா அகர்வால், ஆவின் விஜிலன்ஸ் முதன்மை அதிகாரி ராஜீவ்குமார் மற்றும் காவல் உயர் பயிற்சியக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட 8 பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இப்பட்டியலை இறுதி செய்து மத்திய அரசுக்கு அனுப்பும் நடவடிக்கை துவங்கியுள்ளது. புதிய டிஜிபிக்கான போட்டியில் சீமா அகர்வால், ராஜீவ்குமார் மற்றும் சந்தீப் ராய் ரத்தோர் முன்னணியில் உள்ளனர்.
இவர்களில் சீமா அகர்வாலுக்கு அதிக வாய்ப்பிருப்பதாக டிஜிபி அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மோதல் நிறைந்த உலகுக்கு இந்து மதம் தேவை, மோகன் பாகவத் பேச்சு. மகாராஷ்டிராவின் நாக்பூரில் நடந்த கட்டட திறப்பு விழா ஒன்றில் RSS தலைவர் மோகன் பாகவத் பங்கேற்றார். அப்போது அவர் பேசியதாவது: மோதல்கள் நிறைந்த இன்றைய உலகுக்கு இந்து மதம் தேவை. ஏனெனில் அது பன்முகத்தன்மையை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது, நிர்வகிப்பது என்பதை கற்பிக்கிறது. உலகம் முழுதுக்கும் இந்த மதம் தேவை. பன்முகத்தன்மையை நிர்வகித்து எவ்வாறு வாழ்வது என உலகத்துக்கு தெரியாததால் தான் பல மோதல்கள் நடக்கின்றன. இந்தியர்களை பொறுத்தவரை மதம் என்பது உண்மையை தவிர வேறில்லை. இந்த மதம் ஒற்றுமையை வலியுறுத்துவதுடன் பன்முகத்தன்மையையும் ஏற்றுக்கொள்கிறது. இந்து மதம் இயற்கையின் மதம். இது உலகளாவிய நம்பிக்கை, மனிதகுலத்தின் மதம். ஒவ்வொரு இதயமும் இந்த மதத்தால் விழித்தெழ வேண்டும் என மோகன் பாகவத் கூறினார். பொதுத் தேர்வு எழுத 75% வருகை பதிவு கட்டாயம். CBSE அறிவிப்பு. CBSE பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 படிக்கும் மாணவர்கள் 75% வருகை பதிவு இருந்தால் மட்டும்தான் பொதுத் தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக CBSE சார்பில் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது: மாணவர்களின் வருகை பதிவு விதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 10ஆம் வகுப்பு +2 மாணவர்கள் மொத்த பள்ளி வேலை நாட்களில் குறைந்தபட்சம் 75% நாட்கள் வந்திருக்க வேண்டும். அதைவிட குறைவான வருகை பதிவு உள்ள மாணவர்களை பொதுத் தேர்வு எழுத அனுமதிக்க கூடாது. இதுகுறித்த தகவலை பள்ளி நிர்வாகங்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு தெரிவிக்க வேண்டும். மாணவர்களின் வருகை பதிவு தொடர்ந்து குறையும் பட்சத்தில் பெற்றோரின் மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சலுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். விளையாட்டு வீரர்கள், மருத்துவ சிகிச்சை உள்ளிட்டவற்றுக்கு உரிய ஆவணங்கள் அடிப்படையில் எழுத்துப்பூர்வ விண்ணப்பங்கள் பெற்று சிறப்பு அனுமதியுடன் தேர்வெழுத அனுமதிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. என் அக்கா கிட்ட நீ எப்படி பேசலாம்? நெல்லையில் மேலும் ஒரு பயங்கரம். திருநெல்வேலி சேரன் மகாதேவியை சேர்ந்த 16 வயது சிறுவன் அங்குள்ள பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறான். தன்னுடன் படிக்கும் சக மாணவியுடன் பழகினான். அதே பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியின் தம்பிக்கு இது பிடிக்கவில்லை. என் அக்காவுடன் நீ எப்படி பழகலாம், உடனே பேசுவதை நிறுத்து என எச்சரித்துள்ளான். இருந்தும் சிறுவன் மாணவியுடன் பேசி வந்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவியின் தம்பி தனது நண்பர்கள் 5 பேருடன் சேர்ந்து சிறுவனை வீடு தேடி சென்று அரிவாளால் வெட்டினான். இதில் காயமடைந்த சிறுவன் பாளையங்கோட்டை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். சேரன் மகாதேவி போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினர். தாக்குதலில் ஈடுபட்டது 5 சிறுவர்கள் மற்றும் ஒரு இளைஞர் என்பது உறுதியானது. அவர்களை கைது செய்த போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்திவிட்டு கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். ஏற்கனவே நெல்லையில் தனது அக்காவை காதலித்த இளைஞரை பெண்ணின் தம்பியே வெட்டி கொன்ற சம்பவம் தமிழகத்தை உலுக்கியது. இப்போது இதுவும் சமூக ரீதியில் நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம் என தகவல் வெளியானது. திருநெல்வேலி போலீசார் இதற்கு மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட நபரும் வெட்டிய நபரும் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த பேச்சுக்கள் எழுந்தன. ஆனால் பல்வேறு சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். சாதிய முன்விரோதம் காரணமாக தாக்குதல் நடத்தப்படவில்லை. முதிர்ச்சியின்மை காரணமாக உணர்ச்சி வசப்பட்டு இதுபோன்ற செயலில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக உண்மை நிலவரம் அறியாமல் வதந்தி பரப்பினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். கோவை, நீலகிரி உட்பட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வளிமண்டல சுழற்சி உள்ளிட்ட காரணங்களால் கோவை, நீலகிரி உட்பட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒருவளி மண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. ராயலசீமா மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேலும் ஒருவளி மண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோவை, நீலகிரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது.